உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களுக்கு சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாத யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கூட குழந்தை இல்லைன்னே சொல்லக்கூடாது. குழந்தைக்காக காத்திருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் வந்து குருவாயூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். குருவாயூர் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்த முறை குழந்தையோட வந்து உங்களுக்கு துலாபாரம் வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணன் நிச்சயமாக வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு ராதை கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது போலவே நிறைய பெட்ரூமில் வந்து நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸை வைங்க. ஏன்னா உங்களோட ஆள் மனதுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்குதுங்கிறது கான்செப்டு. அப்போது நீங்கள் அடிக்கடி அந்த குழந்தையோட பிக்சரை பார்க்கும் பொழுது உங்கள் உடம்புலேயே ஒரு மாற்றங்கள், ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது அழகாக குழந்தை கிடச்சிரும். இதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இப்போ கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் சேலஞ்சு. முன்னாடி காலத்துலலாம் ஒரு குழந்தைய தத்து எடுப்பாங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு தத்து எடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சிடும். எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல உங்கள் வயசுக்கு. ஆனால் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை கிடைக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஃபிக்காக யோசிக்கும் பொழுது, அதாவது அந்த தத்தை எடுத்த பிறகு அந்த தாய்மையின் கரிசனத்தோடு அந்த குழந்தைகிட்ட விளையாடுறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது, இந்த மாதிரி அந்த அந்த அம்மாவாயிட்டோங்கிறத இந்த உடம்பு நம்புது. அப்போ ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருது. இது சயின்ஸு.